வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான். அதில் பாலிட்டியில் பார்ட் 2 வீடியோ. இது ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதலில் நியமித்த ஆண்டு. 2 தேர்தல் ஆணையர்களை எப்போ குடியரசுத் தலைவர் நியமித்தார் அப்படின்னா 1989. இந்தியாவில் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா எப்போ பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமான எலெக்ஷன் ஓட்டிங் மிஷின் எப்போ பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 1998 பயன்படுத்தியிருக்காங்க. எந்த மக்களவை தேர்தலில் வாக்கோப்புகை சீட்டு, அந்த விவிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? எந்த மக்களவை தேர்தலில் பயன்படுத்தியிருக்காங்க? 2014 மக்களவை தேர்தலில் என்ன பண்ணியிருக்காங்க? பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரம் பெற கீழ்கண்ட அளவுகோலின்படி எப்படி இருக்கணும்? ஒரு கட்சி தேசிய கட்சியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான அங்கீகாரம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது அங்கீகாரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னா, ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருக்கணும். 4 மாநிலங்களில் 6% வாக்குகள் பெற்றிருக்கணும். மக்களவைக்கான தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். 2% உறுப்பினர்களை ஏதாவது 3 மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கணும். ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் அதுக்கு பெற்றிருக்கணும். ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கூற்றுமே என்னது? சரியானது தான். ஏதேனும் 3 மாநிலங்களில் 4% வாக்குகளை என்ன பண்ணியிருக்கணும்? பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4வது கூற்று மட்டும் என்ன தவறானது? 1, 2, 3 சரி. அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்துச் சொல்லும் நீர்க்குழாய் போன்றவை என ஒப்பிட்டவர் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கர் தான் குறிப்பிட்டிருக்காரு. அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான ஒரு சமூக சிந்தனையை எடுத்துச் சொல்லும் நீர்க்குழாய் போன்றது அப்படின்னு சொன்னவர் பார்க்கர். எந்த வருடம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற தேசிய திட்டம் தொடங்கப்பட்டது? பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற தேசிய திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2010 தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம். தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1989. 1989 தொடங்கியிருப்பாங்க. பாராளுமன்றம் மற்றும் சட்டசபையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டிற்கான மசோதா முதலில் எந்த பிரதம மந்திரியின் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க? தேவகவுடா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த 33% இடஒதுக்கீடு மசோதா எந்த பிரதமர் காலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா தேவகவுடா. குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 பெண்களுக்கு வன்முறை இல்லாத வாழ்வதற்கான பாதுகாப்பு. இச்சட்டத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலும் அதில் பெண்கள் உடனடியாக சிவில் தீர்வுகளை பெற எத்தனை நாட்கள் மட்டும் உதவுகிறது? எத்தனை நாள் உதவுது அப்படின்னா 60 நாட்கள். குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் தான் போயிட்டுருக்கு. அதுக்கான கொஷின்ஸ் தான் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் 2 மாநிலங்களுக்கிடையான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? எது வழிவகை செய்கிறது அப்படின்னா முதன்மை அதிகார வரம்பு. முதன்மை அதிகார வரம்பு தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உச்சநீதிமன்றத்துக்கு 2 மாநிலங்களுக்கிடையான பிரச்சனைகளை தீர்க்க இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறாங்க? வழிவகை செய்யக்கூடியதாக குறிப்பிடுறாங்க. பின்வரும் கூற்றுக்கள் இந்திய கவுன்சில் சட்டம் 1861 1892 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சட்டமன்ற கவுன்சில்களில் இந்தியர்களின் வரையறைக்கு உட்பட்ட பங்கேற்பை இது அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆனால் தேர்தல் பிரதிநிதித்துவத்தோடு கிடையாது. தேர்தல் பிரதிநிதித்துவத்தோடு இல்லை.
ஆனால் இந்தியர்களினுடைய வரையறுக்கப்பட்ட பங்கேற்பை அதை அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது சரி, இது வந்து தவறானது. இந்திய அரசு சட்டம் 1909 இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படிங்கிறது முஸ்லிம்களுக்கு தனி வாக்காளர் தொகுதியுடன் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிறது சரியானது. இந்திய அரசு சட்டம் 1919. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாண்டேக சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் சொத்து உரிமையாளர்கள் மற்றும் வரி செலுத்துவோரை உள்ளடக்கியதாக வாக்காளர் தொகுதியை என்னப்படுத்தியிருக்காங்க, விரிவுபடுத்தியிருக்காங்க. வரி செலுத்துவோரை உள்ளடக்கியதாக ஒரு வாக்காளர் தொகுதியை விரிவுபடுத்துறதுக்காக மாண்டேக சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அது சரியானது தான். இந்திய அரசு சட்டம் 1919 அப்படிங்கிறது இந்த மாண்டேக சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் மூலமாக மாகாண சபைகளில் இந்திய பிரதிநிதித்துவத்துடன் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிறது சரி. ஒன்று மட்டும்தான் என்னது தவறானது. இல்லை இது தவறானது கேட்டிருக்காங்க, ஒன்று மட்டும் தவறானது. நகராட்சி தேர்தல்களில் இ-செக் பார் அப்படிங்கிற செயலி மூலம் பிளாக் செயின் முக அங்கீகாரம், பயோமெட்ரிக் ஸ்கேனிங் மற்றும் வாக்காளர் அடையாள சரிபார்ப்பு ஆகியவற்றை பயன்படுத்தி மொபைல் மின் வாக்களிப்பை முதலில் அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம். மொபைல் மூலமா ஒரு மின் வாக்களிப்பை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் பீகார். மாநில கட்சியாக அங்கீகரிப்பதற்கான நிபந்தனைகள் தவறானது எது அப்படி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சரியானதா தவறானதா அப்படிங்கிறது அந்தந்த மாநில சட்டமன்றத்திற்கான மாநில சட்டசபை தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த பொது தேர்தலில் மாநிலத்தில் பதிவான செல்லுபடியான வாக்குகளில் 6% வாக்கினை வந்து என்ன பண்ணியிருக்கணும், பெற்றிருக்கணும். மேலும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் 2 இடங்களை வெல்லணும் அப்படின்றது சரியானது. 6% வாக்குகள், மாநில சட்டசபை தேர்தலில் 2 இடங்கள். 2வது பாயிண்ட் வந்து மக்களவை தேர்தலில் மாநிலத்தில் பதிவான மொத்த செல்லுபடி வாக்குகள்ல அதே மாதிரி 6% வாக்கு, ஆனால் மாநில மக்களவையில் 1 இடத்தையாவது பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது சரி. சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றங்களில் பொது மாநில சட்டசபை தேர்தலில் 3% இடங்களை வென்றால் அல்லது சட்டமன்றத்தில் 3 இடங்களை வென்றால் அப்படின்னு வந்திருக்கணும். 3% 3 இடங்கள் வந்திருக்கணும். அதனால 3வது மட்டும்தான் என்னது தவறானது. கீழ்கண்ட கூற்றுக்கள் முதல் பொது தேர்தல் எப்போ நடக்குது, 1952. அதில் ஸ்டார்டிங்கில் எத்தனை கட்சிகள் பங்கெடுத்துக்கிட்டாங்க, 14 தேசிய கட்சிகள் வந்து இருந்திருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் காலப்போக்கில் மாநில கட்சி, தேசிய கட்சி என்ற அங்கீகாரம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டானது தான். தற்போது தேசிய கட்சிகள் மொத்தம் 6 இருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, தேசிய மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு 6 தேசிய கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அதனால 1, 2 மட்டும்தான் என்னது சரியானது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் அவசியம், அது தவறானது எது அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது தகுதியற்ற வாக்கை நீக்கிறதுக்கும் அதுக்கு பொதுவாக புதுசாக தகுதி உள்ள அல்லது முன்னல் விடுபட்ட வாக்காளர்களை சேர்க்கவும், துல்லியத்தை உறுதி செய்யவும், மோசடியை தடுக்கவும், வாக்காளர் பட்டியலில் உள்ள பிழைகளை சரி செய்யவும் இது உதவுது. எது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியானது தான். புலம்பெயர்ந்தோர் மற்றும் இடம்பெயர்ந்த மக்கள் தொகையை மீண்டும் பதிவு செய்வதற்கு அது உதவுது மற்றும் வாக்காளர் பட்டியலில் புதுப்பிக்கப்பட்ட தொகுதி எல்லைகளுடன் சீரமைக்கப்படுவது அது உறுதி செய்யுது. அதுவும் கரெக்டு தான். ஜனநாயக சட்டப்பூர்வமான தன்மையை பாதுகாத்தல், போலி வாக்காளர்கள் மற்றும் நகல்களை நீக்குதல் மூலம் ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற கருத்தை ஆதரிக்கிறது. சரிபார்ப்புகளின் மூலம் ஜனநாயக அமைப்பின் பொதுமக்களின் நம்பிக்கையை பராமரிக்க இது உதவுகிறது. இதுவும் சரி. மேற்கட்ட கூற்றுக்கள் எல்லாமே சரி. அதனால இதில் தவறானது எதுவும் கிடையாது. மாநிலங்களுக்கிடையேயான மாநில கவுன்சில் அமைப்பது பற்றி குறிப்பிடும் சரத்து. மாநிலங்களுக்கிடையே மாநில கவுன்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய சரத்து 263. மத்திய அரசு விதித்து
அதனை வசூல் செய்து மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்து கொடுப்பதை பற்றி குறிப்பிடக்கூடிய சரத்து 272. மாநில அரசின் சில நேரங்களில் தண்ணீர் மற்றும் மின்சாரம் மீதான வரியை விலக்குவது பற்றி குறிப்பிடக்கூடியது. தண்ணீர் மற்றும் மின்சாரம் விளக்குவது பற்றி குறிப்பிடக்கூடியது சரத்து 288. சர்வதேச ஆயுத குறைப்பு தினம். சர்வதேச ஆயுத குறைப்பு தினம் எப்போ அப்படின்னா மார்ச் 5ஆம் தேதி. மார்ச் 5 ஆயுதம் குறைக்கிறாங்க மார்ச் 5ல். 2024 சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் விமலா எந்த நூலை மொழிபெயர்த்து விருது பெற்றார்? சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. தமிழ் எழுத்தாளர் விமலா எதுக்காக வாங்கியிருக்காங்க? எனது ஆண்கள் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு. மனித உரிமைகள் பிரகடனம் 1789 பிரான்ஸ்ல அறிவிக்கிறாங்க. 1789. உலகளாவிய மனித உரிமைகள் ஆவண பிரகடனத்தினுடைய தலைவராக 1947 இருந்தவர் யாரு அப்படின்னா எலனர் ரூஸ்வெல்ட். ரூஸ்வெல்ட்டோட மனைவியான எலனர் ரூஸ்வெல்ட் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? மனித உரிமைகள் பிரகடனத்தோட தலைவராக 1947 இருந்திருப்பாங்க. ஐநா சபையின்படி ஒரு குழந்தை என்பது எந்த வயதை நிறைவு செய்திருக்க கூடாது? குழந்தைனா 18 வயசுக்கு கீழே இருக்கணும். அப்போ 18 ஆண்டுகள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானது எது அப்படின்னா சரியானது பாருங்க 1-4 சரி. 1-4 சரி. பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் எப்போ அப்படின்னா 1948. அது எப்போ பிரகடனப்பட்டிருப்பாங்க அப்படின்னா 1948. அது மாதிரி ஐக்கிய நாடுகளின் பொது சபை பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்குச்சு அப்படிங்கிறது இதுவும் சரிதான். 1-4 சரி. ஆனால் விதி 10 படி விதி 10 என்ன சொல்லும் அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள் அப்படி சொல்லிட்டு பிரிவு 1ல் குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால அது தவறானது. பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனமாக மொத்தம் எத்தனை விதிகள் இருக்கும் அப்படின்னா 30 விதிகள் அதுல இருக்கும். 30 விதிகள். சர்வதேச மாநாடு ஆண்டுகள். குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு. குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு 1989. மேம்பாட்டு உரிமைகள் மீதான பிரகடனம். மேம்பாட்டு உரிமைகள் மீதான பிரகடனம் 1986. பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு. பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளையும் ஒழிக்கக்கூடிய மாநாடு 1979. சித்திரவதை, கொடுமை, மனிதத்தன்மையற்ற நடத்துதல் ஆகியவற்றிற்கு எதிரான மாநாடு 1984. சித்திரவதை, கொடுமை, மனிதத்தன்மையற்ற நடத்துதல் ஆகியவற்றிற்கு எதிரான மாநாடு எது சொல்றாங்க? 1984. ஆன்சர் ஏதான் வரும். 4-3-2-1. இதில் எது சரியானது அப்படின்னா 1-2-3 சரி. மாநில மனித உரிமைகள் ஆணையம். மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? 1993. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க இது என்ன பண்ணும்? பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு உரிமையியல் நீதிமன்ற அதிகாரத்தை பெற்றிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சரிதான். இது எந்த மாநிலமோ அந்த மாநில எல்லைக்கு உட்பட்டு கடந்து சொல்லியிருக்காங்க. உட்பட்டு என்ன பண்ணும்? அதுக்குள்ளே தான் செயல்படும் அப்படிங்கிறனால 1-2-3 சரி. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம். தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் எப்படி? 5 ஆண்டுகள் 70 வயது சொல்லுவாங்க. 5 ஆண்டுகள் 70 வயது. இப்போ இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கப்படுவதற்கான தகுதி என்ன அப்படின்னா அவர் எப்படி இருக்கணும்? ஒரு தலைவர் இருக்கணும் அப்படின்னா அவர் இந்திய தலைமை நீதிபதியாகவோ அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவோ இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்திய தலைமை நீதிபதியாகவோ அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவோ இருக்கணும். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறப்போ அதில் ஒரு எத்தனை பேர் கொண்ட குழு இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. 6 பேர் கொண்ட குழு என்ன பண்ணியிருப்பாங்க? இருப்பாங்க. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் தான் பொருந்தலை. பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் 1993. மகளிருக்கான தேசிய ஆணையம் 1992.
தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993, சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம் 1993. இப்போ இந்த பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம், சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம் எல்லாமே 1993 தான். மகளிருக்கான தேசிய ஆணையம் மட்டும் 1992. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் 1993. இதில் ஆனால் ஒரு தலைவர் 9 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 9 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 1+9 உறுப்பினர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க. அதனால 1 மட்டும்தான் இது சரியானது. குழந்தை திருமண தடை சட்டம் எப்போ கொண்டு வர்றாங்க? குழந்தை திருமண தடை சட்டம் 2006. வரதட்சணை தடை சட்டம் 1961. வீட்டு வன்முறை சட்டம் 2005. வேலை செய்யும் இடங்களில் பெண்கள் பாலியல் துன்புறுத்துதல் சட்டம் 2013 அப்படின்னு சொல்லிட்டு சீதான் சரியானது. என்னுடைய துயரமும் மற்றும் நீதி கிடைக்கும் என்ற நிலையற்ற நம்பிக்கையும் என்னுடையது மட்டுமல்ல, மாறாக நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்க வேண்டி போராடிய எல்லா பெண்களுக்காகவும் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருப்பாங்க பில்கிஸ் பானு அப்படிங்கிறவங்க தான் இந்த கூற்று குறிப்பிட்டிருப்பாங்க. சிறார் நீதி சட்டம் 2015 இருக்கு. அது எப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறார் நீதி சட்டம் 2015 தொடங்கப்பட்டிருக்கும். செயல்பாட்டுக்கு எப்போ வருது அப்படின்னா, ஜனவரி 15, 2016 வருது. ஜனவரி 15, 2016. எவ்வகையான மக்களாட்சி முறையினை தகவல் அறியும் உரிமை சட்டம் வளர்த்தெடுக்கக்கூடும்? எவ்வகையானது அப்படின்னா, பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. பங்கேற்பு மக்களாட்சி தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் வளர்த்தெடுக்கக்கூடும். தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னா, தவறானது எது பொருத்தியிருக்காங்க? 3 மட்டும்தான் தவறானது. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 தான். தகவல் பெறும் உரிமை சட்டம் 2002. இந்த அலுவல் ரகசிய சட்டம் 1923 வந்திருக்கும். அதனால் அது மட்டும் என்னது தவறானது. இந்திய அரசியல் அமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமை அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது? தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளனா சட்டப்பிரிவு 19(1)(7) குறிப்பிட்டிருப்பாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதன் அடிப்படை நோக்கம் எதுக்கு அப்படின்னா, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ், பொறுப்பான ஒளிவு மறைவற்ற ஒரு ஆட்சி முறை தான் என்னது தகவல் அறியும் உரிமை சட்டம். பொதுமக்களுக்கு அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்றதுக்கு அப்புறம் அவர் பதிலளிக்கிறதுக்கான கால வரம்பு, திரும்பி அவர் பதில் சொல்றதுக்கான கால வரம்பு எவ்வளோ அப்படின்னா 30 நாட்கள். கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானது 3மே சரிதான். மண்டல் குழுவை அமைத்தது 1979 மண்டல் குழு அமைச்சிருப்பாங்க. இது அமைச்சது யாருன்னா மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் தான். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது சரி. இந்திரா சகானி vs ஒன்றிய அரசு வழக்கு தான் இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக தான் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே சரிதான். புன்சி கமிஷன் அமைக்கப்பட்டது எப்போ அப்படின்னா, ஏப்ரல் 28, 2007 அமைச்சிருப்பாங்க. புன்சி குழு ஏப்ரல் 28, 2000. மத்திய மாநில உறவுகள் அப்படின்னாவே நம்மளுக்கு ராஜ்மன்னார் குழு, சர்காரியா குழு, வெங்கடாச்சலையா குழு, புன்சி குழு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடணும். அதில் புன்சி கமிஷன் எப்போ அமைச்சிருக்காங்கன்றதான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 28, 2007. வரிசைப்படுத்துக. இந்த பல்கலைக்கழகம் கல்விக்காக போடப்பட்ட குழுக்களான ஃபர்ஸ்ட் குழு பாருங்க, ரெலிக் குழு தான். ஃபர்ஸ்ட் குழு ரெலிக் குழு 1902 அமைச்சிருப்பாங்க. இது மூலமா 1904 பல்கலைக்கழக சட்டம் அமைச்சிருப்பாங்க. இந்த சாட்லர் குழு அப்படிங்கிறது 1917. இது பல்கலைக்கழகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பண்றதுக்காக அந்த சாட்லர் குழு அமைச்சிருப்பாங்க. ராதாகிருஷ்ணன் குழு 1948. இது பல்கலைக்கழக மானியம் அமைக்கிறது பற்றி, யூஜிசி அமைக்கிறது பற்றி சொல்லியிருப்பாங்க. ராதாகிருஷ்ணன் குழு. அப்புறம் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு அப்படிங்கிறது 1953 அமைச்சிருப்பாங்க. அதனால சீதா என்னது சரியானது. 1931 லார்டு விஸ்கவுண்டிங் பில் கமிட்டி தொடர்புடையது எது அப்படின்னா, இந்த லார்ட்
கவுண்ட் பில் கமிட்டி அப்படிங்கிறது மத்திய மாநில நிதி உறவுகளை ஆராயறதுக்காக போடப்பட்டது. ஊழல் தடுப்பு அமைச்சகத்தின் சந்தானம் குழு பரிந்துரையில் நிறுவப்பட்டது எது எது அப்படின்னா மத்திய ஊழல் தடுப்பு ஆணையமும் மத்திய விசாரணை ஆணையமும் அமைச்சிருப்பாங்க. சிவிசியும் சிபிஐயும் அமைச்சிருப்பாங்க. அது மட்டும்தான் என்னது சந்தானம் கமிட்டி. கீழ்கண்டவற்றுள் எது லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது? லோக்பால் அமைப்பை பரிந்துரை செய்தது முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966 மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் லோக்பால் குழுவை பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. இந்தியாவின் முதலாக லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம் எதுன்னா 1971 மகாராஷ்டிரா. இந்தியாவின் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? முதல் லோக்பால் அமைப்பு அப்படிங்கிறது 4 நீதித்துறையை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் 4 நீதித்துறையை சாராத உறுப்பினர்கள் உடன் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் லோக்பால் அமைப்பினுடைய உறுப்பினர்கள். லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற இடம். அகில இந்திய கருத்தரங்கம் ஃபர்ஸ்ட் சிம்லால தான் 1986 நடக்கும். ரெண்டாவது கருத்தரங்கம் 2010 போபாலில் நடக்கும். எந்த விதியின் கீழ் பாராளுமன்ற மாநிலங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் அதிகாரம்? விதி 275. நிதி உதவி அளிக்கக்கூடிய அதிகாரம் 275. கீழ்கண்டவற்றுள் எவை இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி குணாதிசயங்கள்? கூட்டாட்சி நெகிழா தன்மையுள்ள ஒரு அரசியல் அமைப்பு, ஈரவை சட்டமன்றம். அதுதான் என்னது கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1, 2 சரி. செழுமை அடுக்கினர் கிரீமி லேயர் என்ற கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு. இந்த இந்திரா சஹானி விசஸ் இந்திய யூனியன் இடஒதுக்கீடுக்காக அமைக்கப்பட்ட ஒரு வழக்கு தான் என்னது இந்திரா சஹானி விசஸ் இந்திய யூனியன் அப்படின்றது. அதுதான் என்னது அதில் தான் அந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற கருத்து முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வழக்காக பார்க்கப்படுது. பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு. இந்த பொது தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் இரண்டையும் நடத்துவதற்கு தேர்தல் அட்டவணைகளை யார் இது பண்ணுவாங்க? இந்திய தேர்தல் ஆணையம் தான் தீர்மானிக்கும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பிளவுகள் இணைப்புகள் தொடர்பான தகராறுகளை தேர்தல் ஆணையம் தீர்க்கிறது அப்படிங்கிறது சரி. அதனால 3 மட்டும்தான் என்னது சரியானது. எல்லை நிர்ணய சட்டம் 2002 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தொகுதிகளின் எல்லைகளை மறுவரையறை செய்வதற்காக இயற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் எல்லை நிர்ணய சட்டம் 2002. 1988 61வது சட்ட திருத்தம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாக்களிக்கும் வயதை 21 18 என்ன பண்ணியிருப்பாங்க குறைச்சிருப்பாங்க. இது அதிக இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, இது மூலமா தேர்தலில் ஈடுபடுறதுனால ஜனநாயக செயல்முறையின் பங்கேற்ப இது அனுமதிக்கும் அப்படிங்கிறது சரியானது தான். தேர்தல் செலவு, அதாவது வேட்பாளர்கள் பெரும்பாலும் செலவு வரம்புகளை மீறுறாங்க. அது மேலும் அரசியல் கட்சிகளுக்கு செலவு வரம்புகள் இல்லை. 2024 மக்களவை தேர்தல் செலவுக்கு 1 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பீடு பண்ணியிருப்பாங்க. அதனால எல்லாமே சரிதான். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது 1989 என்ன பண்ணியிருப்பாங்க, இது கொண்டு வந்திருப்பாங்க. 1989 கொண்டு வந்திருப்பாங்க. காகித வாக்கு சீட்டு முறையில் இருந்த சிக்கல்களை தீர்க்கவும் இது வாக்குப்பதிவு செயல்களை எளிதாக்கவும் துரிதப்படுத்தவும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதுக்காக தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு திருத்தம். அது 1989 கொண்டு வந்திருப்பாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அந்த 1951 மூலமா. 1990களில் சில மாநிலங்களில் தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சோதிக்கப்பட்டன. பின்பு படிப்படியாக அது நாடு முழுவதும் பயன்படுத்தப்பட்டன. அப்படிங்கிறதுனால 2, 3 தான் சரி. எந்த நாளில் இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்தது? எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு? ஜனவரி 26, 1950. சுதந்திர இந்தியாவின் முதலாவது தலைமை நீதிபதி யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் தலைமை நீதிபதி அப்படிங்கிறவங்க ஹரிலால் ஜே கனியா. ஒரு மாநில அரசை நீக்கும் அதிகாரம் எந்த சரத்துக்கு உட்படுதுன்னா ஒரு மாநில அரசை நீக்கக்கூடியது பற்றி சொல்லக்கூடியது எமர்ஜென்சி சொல்லியிருப்பாங்க.
356. பொறுத்துக. சிரிமாவோ பண்டாரநாயக்கா. சிரிமாவோ பண்டாரநாயக்கா எந்த நாட்டுக்காரங்க? இலங்கை. வாலண்டினா தெராஸ்கோவா சோவியத் ஒன்றியம். ஜன்கோ தபே ஜப்பான். சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து. சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து. சிரிமாவோ பண்டாரநாயக்கா இலங்கை. வாலண்டினா தெராஸ்கோவா சோவியத் ஒன்றியம். ஜான்கோ தபே அப்படிங்கிறவங்க ஜப்பான். சார்லட் கூப்பர் அப்படிங்கிறவங்க இங்கிலாந்து. இந்தியா குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்க முடியாதவர்கள் அப்படின்னு இராணுவ படை வீரர்களை குறிப்பிடுறாங்க. இராணுவ படை வீரர்களை குற்றவியல் சட்டம் மூலமா நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்கள நம்ம தண்டிக்க முடியாது. எந்த சாசனம் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது அப்படின்னா 1668 சாசன சட்டம் மூலமா. கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை அமைக்க கீழ்கண்டவற்றில் எது மன்னருக்கு அதிகாரம் அளித்தது? கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை நீக்கக்கூடியது எது அப்படின்னா 1773 ஒழுங்குமுறை சட்டம். 1773 கல்கத்தா உச்ச நீதிமன்றம் ஒழுங்குமுறை சட்டம் மூலமா. எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம்? 1937. பின்வரும் உறுப்புகளில் எது உயர்நீதிமன்றத்தின் பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? உயர்நீதிமன்ற பேராணைகள் 226 உயர்நீதிமன்றத்துக்கு. பின்வருவனவற்றுள் இந்தியாவின் மாற்று தகராறு முகமை அப்படிங்கிறது லோக் அதாலத் குறிப்பிடுறாங்க. தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்ற தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு பிரிவு 148. அனைத்திந்திய பணிகளின் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்கிறாங்க? அனைத்திந்திய பணிகளின் உறுப்பினர்கள் நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் தலைமை வழக்கறிஞர். மாநில அரசுக்கு ஆளுநர். ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்துக்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்துக்கேற்றவாறு நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் பற்றி குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு 216. மக்களவை சபாநாயகராக பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் குறிப்பிடுறாங்க. முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகரிஷி கார்வே 1917 5 மாணவிகளுடன் தொடங்கப்பட்ட இடம் பூனேல தொடங்கியிருப்பாங்க. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போ அப்படின்னா 1980. எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்? யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா செல்வி துர்காபாய். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்குவாங்க. தமிழகத்தில் 1927 நீல் உருவ சிலையை அகற்றும் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யாரு அப்படின்னா பத்மாசானி அம்மாள். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் மற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பதவி வகிக்கக்கூடிய காலம் எவ்வளோ? 62 வயது. இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான அமைப்பு. தேசிய தொழில்நுட்ப நாள் இந்தியா கொண்டாடப்படும் நாள் மே 11. தேசிய தொழில்நுட்ப நாள் மே 11. உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி ஃபாத்திமா பீவி. நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்தியது. அது கரெக்டு தான். இது சுதந்திரமாக செயல்படுகிறது. அதில் அரசியல் சாராதவர்களும் இருக்காங்க. ரெண்டுமே சரி. அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா சாதிகள் மற்றும் பழங்குடியினர் சட்டம் 1989. போக்சோ சட்டத்தின் கீழ் 2012 ஒரு நபர் ஒரு குற்றத்தை காவல்துறையிடம் புகார் அளிக்க தவறினால் பின்வருவனவற்றில் எதில் தண்டிக்கப்படுவார் அப்படின்னா அவங்களுக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம், இல்லாட்டி இரண்டுமே அல்லது 200 இருக்கும். சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு கண்டறிந்து குறிப்பிடும் அதிகாரம் மாநில அரசுக்கு மீண்டும் வழங்கப்பட்டது. இது எந்த சட்ட திருத்தம்? 105வது சட்ட திருத்தம். உச்ச நீதிமன்றம்
உச்சநீதிமன்றம்ங்கிறது இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது மாநிலத்தினுடைய உயர்ந்த நீதிமன்றம். லோக் அதாலத் அப்படிங்கிறது விரைவாக நீதி கொடுக்கிறது. சர் எலிஜா எம்பே முதல் தலைமை நீதிபதி. ஸ்மிருதி அப்படிங்கிறது சமூக கடமைகள். ஆன்சர் ஏ தான். குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம். குற்றவியல் வழக்கை விசாரிக்கக்கூடியது அமர்வு நீதிமன்றம் தான் விசாரிக்கும். இராணுவ தினம் எப்போ? ஜனவரி 15. 1995ஆம் ஆண்டில் உலகம் முழுவதிலுமிருந்து பெண்கள் எங்கு கூடினார்கள்? உலகம் முழுவதிலும் இருந்து மாநாடு கூடியிருக்காங்க. 1995 எங்க கூடியிருக்காங்க? பெய்ஜிங்ல. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது இது எந்த மாதம், எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஐநா 1979ஆம் ஆண்டை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது. உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகா சாசனம் அப்படிங்கிறது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பான UDHRC யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் 70 வயது. 5 ஆண்டுகள் 70 வயது. இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைமை எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லி. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1997 கொண்டு வந்திருப்பாங்க. 1946 உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்ற பெண் உறுப்பினர்கள் 15 பேர். பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 15 பேர். உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு வயது 60லிருந்து 62ஆக உயர்த்திய சட்ட திருத்தம் 15வது சட்ட திருத்தம் 1963. நாரி அதாலத் என்பது கீழ்கண்டவற்றில் யாருக்கான நீதிமன்றம்? இது யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெண்களுக்கான நீதிமன்றம் நாரி அதாலத். 2024ஆம் ஆண்டிற்கான ஊழல் தர வரிசையில் இந்தியாவின் இடம் 96வது இடம். பரீட்சா பே சர்ச்சா என்ற நிகழ்ச்சி யாருக்கானது அப்படின்னா இது யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க? மாணவர்களினுடைய தேர்வு பயத்தை போக்குறதுக்காக, தேர்வு அச்சத்தை போக்குவதற்காக இந்த பரீட்சா பே சர்ச்சா அப்படிங்கிற நிகழ்ச்சி அவங்களுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. நம்ம இந்த குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் அதுக்குரிய கொஸ்டின்ஸாக ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.